ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கேக் டின் எடுத்துட்டேன், ஸ்கொயர் டின். அதில் ரேப்பர் போட்டு எடுத்துட்டேன். இப்போ கண்டென்ஸ் மில்க் 160 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 160 கிராம் கண்டென்ஸ் மில்க் எடுத்துகிட்டு அது கூலாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதில் ஊற்றி ஒரு 30 செகண்டுக்கு மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட 40 கிராம் கொக்கோவா பவுடரை 3 பேட்சஸாக சீவ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். கண்டென்ஸ் மில்க்கும் கொக்கோவா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சாக்லேட் மிக்சரை நம்ம டின்னில் கவர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றி எடுத்துக்கணும். இப்போ அந்த டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷீட் போட்டு அதில் கொக்கோவா பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு அதோட கொக்கோ பவுடர் சேர்த்து நம்ம ஷேப்புக்கு அதை கொண்டு வந்து வச்சாச்சு, பிளேட் பண்ணி வச்சாச்சு. சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.